ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ப்ளவுஸ் எப்படி மாடல் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அழகான ஒரு ட்ரையாங்கிள் மாடலில் ஒரு நெக் டிசைன் பண்ண போகிறோம். வடிவத்தில் அந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வேணும்னா நாங்கள் என்ன மாடல் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு அந்த வீடியோவை பதிவிடுவோம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், பெண்கள் ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சிச்சுன்னா தான் அவங்க வாழ்க்கையில் முன்னடைய முடியும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தையல் தொழில் சிறந்த தொழிலாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக உங்கள் லைஃப் கொண்டுட்டு போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ ஆண் பெண் எல்லாருமே சம்பாரித்தா தான் நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போக முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சம்பாரிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க. ஒரு சில பேர் நினைப்பீங்க, நம்ம இந்த தொழிலில் செய்ய முடியாதுன்னு நினைப்பீங்க. எல்லாருமே கற்றுக்கிட்டு வரலங்க. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே வர்றதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொருத்தவங்க மோட்டிவ் பண்ண அது நம்மளோட வளர்ச்சி மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும். நமக்குள்ள திறமைகளை நம்மளே வெளிக்கொண்டாடணும். அடுத்தவங்களை சொல்கிறதுன்னு நீங்களே உங்கள் திறமைகள் நிறைய இருக்குங்க. அதை நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது தான் உங்களுக்கே தெரியும், ஆஹா நமக்கே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளடைவில் அதில் எல்லா மாடல்ஸும் பண்ண ஆரம்பித்தோம். தைக்கிறது எந்த மாடல்ஸ், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம். எல்லாம் சூப்பராக பண்ண ஆரம்பித்தோம். ஜோதி டெய்லரிங்கில் பக்காவாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா குறித்த நேரத்தில் கரெக்டாக நம்ம பிடிக்கணுங்க. அவங்க அளவு சைஸ் எல்லாம் மாறாமல் கரெக்டாக கச்சிதமாக அளவு எடுத்து, அதே மாதிரி எந்த டேட்டில் நம்ம கொடுக்கணும் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட என்ன மாடல் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அவங்களோடதை எல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு மறுபடியும் எல்லாம் நோட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த டேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லணும். அதே மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டில் கரெக்டாக அந்த ப்ளவுஸை நீங்கள் ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு நான் 2 நாள் தரேன், 4 நாள் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை நம்ம இழந்துருவோம். நம்பிக்கை இல்லைன்னா எந்த விஷயமும் எதுலேயும் முன்னுக்கு வர முடியாது. இன்றைக்கி அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு செயல். அதனால் அதை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. என்றைக்கும் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்பட்றா இந்த டைமுக்கு கொடுக்க முடியும்னு நினச்சி கொடுத்து பழகிட்டிங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக அந்த டைமில் கொடுத்துருவீங்க. அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துச்சா, இந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அழகாக தைக்கிறாங்க, கரெக்டாக சொன்ன நேரத்தில் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் படிச்சுனாவே அவங்க கரெக்டாக கொடுக்காம, அதே மாதிரி அளவும் சரி அவங்க சொல்கிற மாதிரி எவ்வளோ சைஸ் வைக்கணும் அப்படிங்கிறத மாற்றி வைக்காமல் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கற்றுக்கிட்டே எல்லாம் வந்துடுறதில்ல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் எடுங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்க தான் நமக்கு கடவுள் மேலே அவங்க கொடுக்குறத வச்சு தான் நம்ம தைச்சி நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் அதுக்கு உண்மையாக நேர்மையாக நம்ம உழைக்கணும். நம்ம ப்ளவுஸ் எப்படி தைச்சா தைப்போமோ அதே மாதிரி அவங்க காசு கொடுக்குறாங்க. அதனால் அவங்க சொல்கிறதுக்கு இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்ததையும் இது சரி பண்ணி கொடுக்கணும். எல்லாமே நம்ம பார்த்து கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. அதாவது அதேமாரி அதை தைக்கிற கஸ்டமர்களுக்கு சொல்கிறேன், டெய்லர்ஸ்கள்கிட்ட நீங்கள் இவ்வளோன்னு சொல்லி பேசுகிறீங்க. அவங்க ராப்பகலாக உட்காந்து தைக்கிறாங்க. ஒரு விஷயம், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக பார்த்து பண்ணணுங்க. சும்மா இல்லை, ஊசி கண் நிமிக்கும் நேரத்தில் கைக்கு வந்துடும் ஊசி. அதனால் கவனமாக செய்யணும். ஒவ்வொரு கட்டிங்கும் போட்டு விதவிதமாக பார்த்து கவனமாக செய்யணும். நீங்கள் விதவிதமாக இந்த மாடலுக்கு இவ்வளவா அப்படின்னு அசால்ட்டாக கேட்டுருவீங்க. ஒரு மாடல் தைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஒரு கஸ்டமருக்கு அசால்ட்டாக கேட்குறாங்க, இவ்வளோ தான், என்னங்க இந்த ப்ளவுஸுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு பிரியாணி கடைக்கு போகிறீங்க. ஒரு பிரியாணியோட ரேட்டு இன்றைக்கி என்ன, 120 ரூபா 150 ரூபா விற்கிறாங்க. அசால்ட்டாக அந்த பிரியாணி ஒரு 10 நிமிஷம் நம்ம சாப்பிட்றோம் நிம்மதியாக, அவ்வளோதான். அதை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம பேரம் பேசுகிறதில்ல. ஒரு பெரிய ஷாப்லாம் போகிறோம், அசால்ட்டாக தெரியாமல் கொடுத்துட்டு வரோம். இந்த ப்ளவுஸ் நீங்கள் வருஷத்துக்கே வச்சு போட்டுக்கலாம். விதமாக அந்த சேரீ கட்டும்போதெல்லாம் நீங்கள் அனுபவித்து போட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய பேர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை எத்தனை முறை நீங்கள் பயன்படுத்துவீங்க? இந்த இதுக்கு நீங்கள் 300 ரூபா 400 ரூபா கொடுக்குறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி அது சரியாக இருக்கும்? நீங்களும் கொஞ்சம் பார்த்து நல்லா தைச்சி கொடுங்க. அளவு கரெக்டாக இருக்கட்டும்.
அப்படின்னு சொல்லி நீங்களும் காசை பார்க்காம முன்ன பின்ன பார்த்து கொடுத்தீங்கன்னா டைலர்ஸுங்களும் சரி அவங்க தெளிவாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் பகலாக உட்காந்து அந்த வேலையை செய்கிறாங்க. சிற்பி எப்படி ஒரு சிலையை செதுக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதும் சரி, அந்த டெய்லருங்க தொழிலும் அதே மாதிரி தான். ஒரு சிலை செதுக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பை அவங்க பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த இது உங்களுக்கு ஏர்மாறாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ அவங்க கவனம் எல்லாமே அதில் குவிச்சு ஒவ்வொரு இதாக திறமையாக பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். அதனால் நீங்களும் பார்த்து அமௌண்ட்டில் பேரம் பேசாமல் பார்த்து கவனம் நீங்களும் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் வாங்குகிற நம்ம டெய்லருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவாக தைச்சி கொடுங்க. அவங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. கவனமாக நீங்கள் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள் மாடல் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில் இருந்தால் தாங்க இந்த உலகம் மதிக்கும். இப்போ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சம்பாதிச்சா தான் அந்த உலகம் மதிக்கும். நம்ம வீட்டில் நமக்கே மரியாதை. பணம் இல்லாதவங்க எதுவுமே இல்லாத மாதிரி தான். அதனால் எப்படியாவது ஒன்று நம்ம பணம் சம்பாதிச்சாகணும். அப்போ நம்ம இந்த தொழில் செஞ்சோம்னா சாதாரணமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் முயற்சி பண்ணி இதை கற்றுக்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கன்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மாடல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் ஒரு நல்ல டெய்லரிங் ஆகி நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கணவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அவர் ஒரு வேலைக்கு போகிறாருன்னா நீங்கள் ஒரு டெய்லரிங் பண்ணுறீங்கன்னா அந்த இது அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த காசை வச்சு அவர் லோன் கட்டிடுறாரு அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீட்டுக்கு செலவு பண்ண இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, நீங்கள் வீட்டு செலவுக்கு நீங்கள் ஒரு கை கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அந்த காலங்க. ஒருத்தவங்க சம்பாரித்து 2 பேர்த்துக்கு சோறு போடுறான். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் சம்பாதிச்சா மட்டும்தான் ஒரு ஆளுக்கு சோறு போட முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ வந்தாச்சு. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ்லாம் அந்தளவுக்கு ஏறி போச்சுங்க. சாதாரணமாக நம்ம ஒரு செலவுங்கிறது எதில் பண்ணுறோம்? இப்போ குழந்தைங்கள படிக்க வைக்கிற ஸ்கூல் ஃபீஸில் போதுங்க. அது ஒன்று. இன்னொன்று மருத்துவங்கிறதுல ஒன்றில் போகும். அதனால் நம்ம உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுவும் சரிங்க. நீங்கள் இப்போ தைக்கிறீங்கன்னா அந்த நாளுக்கு ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும்போது கரெக்டாக அந்த உண்டியலில் அந்த காசை போட்டு வைங்க. மாத கணக்கில் அதை எடுத்து நீங்கள் ஒரு செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை அதை உங்கள் குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நம்ம தைச்ச காசுன்னு சொல்லி தனியாக தெரியாது. இது ஏன்னா சில்லறையாக வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. நம்மளும் சாதிச்சேங்கிற ஒரு இது இல்லாமல் போயிடும். பணம் நம்ம கையில் அதிகமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கும் தெரியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்னா நீங்களும் பணம் சம்பாதிக்கணும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு காசை சேமிக்கிறத அதை ஒரு சேவிங் பண்ணி வைங்க, பேங்க்கில் போட்டு வைங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் நிறைய மாடல் போடுவோம். அந்த மாடலையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு விதமாக பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் எல்லாமே இருக்குது. எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வேணாலும் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ்க்கு தேவையான ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் எல்லாமே டிசைன் பண்ணித்தரோம். நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன நகை எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வரலாம். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்களா, தைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா நீங்கள் இறங்கிடுங்க. இவன் ஒன்றால் முடியாது, இதெல்லாம் உனக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி பல பேர் தட்டி விடுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. முடியாதவன் தான் அந்த மாதிரி முயற்சி பண்ண முடியாமல் தெரிஞ்சிட்ருப்பான். முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி உங்களை தட்டி விட நினச்சவங்க நாளைக்கு உங்கள்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து நினைப்பாங்க, இந்த பொண்ணு நல்லா தைக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்து நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நிலைமை உண்டாகும். அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பயப்பட வேண்டாம். முடியும்னு நினச்சி முயற்சி பண்ணுங்கள். போட்டியில் இறங்குறது தாங்க முக்கியம். ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு கலக்கத்தில் இறங்குனோம்னாவே நம்ம ஜெயிக்கிறோம் தான் முக்கியம். ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆடுகளத்தில் இறங்காமல் மேலே நின்று வேடிக்கை பார்க்குறவனுக்கு என்ன இருக்குது? கை தட்டிக்கிட்டு அவன் எப்பவும் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இறங்கி விளையாடுறவன் ஒன்று தோப்பான், ஒன்று ஜெயிப்பான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். தோக்குறான், அது எடுக்கிறான்னு என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பான். அன்னைக்கு அந்த உலகம் அவனை போட்டுரும். அது மாதிரி கவனமாக எந்த ஒரு தொழிலும் செய்யுங்க. நீங்கள் இந்த மாடல்ஸ் இப்போ தைக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு அழகாக பிங்க் கலர் கட்டிங் போட்டு
க்ரீன் கலரில் கொடுத்த ஒரு அழகான ஒரு ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி மாடல் நிறைய மாடல்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் நிறைய வரும். நீங்கள் என்ன மாடல் வேணும்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வீடியோ நான் பதிவிடுறேன். உங்களுக்கு ஒரு அழகான எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்படி வேணும்னா நான் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 7373342626. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8344854034. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதி டெய்லரிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாடலை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிவிங்க. நான் பேசின விதத்தில் ஏதாவது தவறு இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தப்பு இல்லை, நான் திருத்திக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே கற்றுக்கிட்டு வரல, கற்றுக்க தான் பிறந்தவங்க.